ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சில பேர் கடந்த ஒரு 4-5 நாளாக சில பேர் அப்ரோச் பண்ணுறாங்க. பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, செய்வினை செஞ்சுட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. பேசிக்காக இந்த காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, சாத்தியமா அப்படின்னா முடியும். ஆனால் அதற்கான ஒரு தகுதி வேணும். இப்போது ஜோசியர்லாம் சொல்கிறார் பலிக்கல, நம்மளுக்கு என்ன எஃபெக்ட் ஆகும்? ஒரு 1000 ரூபாய் வேஸ்ட்டு அப்படிங்கிறதோட முடிஞ்சு போடும். பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் செய்வினங்கிறது அப்படி இல்லை. ஆனால் அதை பண்ணுற தாந்திரிகருக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. மந்திரவாதிக்கு சில ப்ரொசீஜர். துர்தேவதையை பிரார்த்தனை பண்ணி ராத்திரி பகலா சோறு தண்ணி இல்லாமல், ரொம்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மன ரீதியாக அவர் அந்த தேவதையோட ஒன்றும் போது அவருக்கு அந்த தாந்திரிக சக்திகள் வந்துடுது. அதை தவறான காரியத்துக்கு பயன்படுத்தினார்னா அது அவரையும் அடிக்கும், யார் பண்ண சொல்றாங்களோ அவங்களையும் அடிக்கும். இப்போ ஒருத்தர் சைவினை செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறோம் இல்லையா? பிராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒருத்தர் சைவினை பண்ணணும்னா நம்மளுடைய தசாபுக்திகள் சாதகம் இல்லாமல் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்க்ரீன்ல ஒரு தசை தெரியறது இல்லையா? விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா அந்த தசை நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அல்லது சனின்னா நம்மளாம் பயப்படுவோம். சனி தசை நடந்துட்டு இருக்கு, ராகு தசை நடந்துட்டு இருக்கு, இந்த தசை நடந்திருக்கு, அந்த தசை, அதெல்லாம் பயப்படுவோம் இல்லையா? அது மேலோட்டமா அந்த கிரகங்கள் அப்படி பண்ணாது. வேற என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 108 தசை இருக்கு. இப்போ இங்கே காமிக்கிறேன், அஷ்டோத்திரி கண்டிஷனல் தசை, நட்சத்திர தசை. இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இவ்வளோ தசைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராசி தசைன்னு ஒன்று இருக்கு. இதுலேயுமே ஏகப்பட்ட தசைகள் இருக்கு. அப்புறம் வேற தசைகள் இருக்கு, பாஸ்ட் கர்மா, அது இது எல்லாம் பார்க்கறதுக்கு. இதுலேயுமே எக்கச்சக்கமான தசைகள் இருக்கு. வெறுமை இதை வச்சுன்னு மட்டும் சொல்ல முடியாது. மேலோட்டமா இந்த ராசி கட்டத்தையும் விம்சோத்ரி தசையும் வச்சுண்டு எதையுமே தீர்மானிக்க முடியாது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்திகள் சாதகம் இல்லாத போது நமக்கு படித்தல் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய மைண்ட் யாரும் நமக்கு கெடுதல் பண்ணிட்டா, செய்வினை செஞ்சுட்டான்னு இருக்கும். பயப்பட வேண்டாம். ஒரே வழி அப்படின்னா குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறது. குலதெய்வம் தெரியலையா? இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிறது. தர்ம காரியங்கள் நிறைய பண்ணுறது. இதை பண்ணுங்கோ, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். நாராயணம்.